இதில் என்ன பார்க்க போகிறோம், நம்ம வந்து கோழி பிரியாணி தான் கைஸ் கோழி சுக்கா தான் கைஸ் பண்ண போகிறோம். பாருங்கள் கைஸ், நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்லேருந்து எடுக்கலாம்னு நினச்சோம். இப்போ தான் நம்மளுக்கு வந்து தோணுச்சு இது வந்து ஒரு வீடியோவாக போடலான்னு. ஆமாம் கைஸ், பாருங்கள் இப்போ வந்து இது கொறிச்சிக்கிட்டு இருக்குது கைஸ். மட்டன் இல்லை கைஸ், சிக்கன் கொறிச்சிக்கிட்டு இருக்குது. தேவையான பொருட்களெல்லாம் பார்த்துக்கலாம் வாங்க கைஸ். தேவையான பொருள் தக்காளி, புதினா, பச்சை மிளகாய். அப்படியே இங்கிட்டு வந்தோன்னா வெங்காயம், பூண்டு, இஞ்சி வந்து நம்ம கொஞ்சம் நறுக்கணும் கைஸ். அதோட நீங்கள் நிறுத்திக்கோங்க. இப்போ வாங்க கைஸ், நம்ம குறிக்கிறத பார்க்கலாம். ஹாய் கைஸ், பாருங்கள் கைஸ், நம்ம இங்கே வந்துட்டோம். ஓகே கைஸ், நம்ம இப்போ வந்து எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு வந்து உங்களுக்கு போடலாம் கைஸ். இதை வந்து நம்ம வந்து இது பண்ண போகிறோம். இந்த இதை வந்து நம்ம இது இருக்கிற கைஸ், இது வந்து நம்ம இதுக்கு போட போகிறோம் கைஸ். எதுக்குன்னா நீங்கள் அந்த இது தூவம்லாம் கைஸ், அதுக்கு தான் கைஸ் இது. ஓகே கைஸ், இப்போ வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டு பேசலாம் நம்ம. பை கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்னும் முடியலை, நான் ஃபஸ்ட்டு அப்படியே சொல்லிடுறேன். வாங்க கைஸ், கண்டினியூ பண்ணலாம். அதுக்குள்ள நம்ம ரிலேட்டிவெல்லாம் பார்க்கலாங்கம்மா கைஸ். ஃபஸ்ட்டு ரிலேட்டிவ் நம்ம பூனடாங்க கைஸ். அங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் கைஸ். அப்போ வந்து போன வாட்டி ஒரு குட்டி போட்டுருச்சுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதோட இதுக்கெல்லாம் ரிவ்யூஸ் வந்துச்சு. அதுக்குதான் கைஸ் இது வீடியோ போட்டிருக்கோம். செகண்ட் ரிலேட்டிவ் பார்க்கலாம். செகண்ட் ரிலேட்டிவும் பூனடாங்க கைஸ், ஆனால் கொஞ்சம் பெரிய பொண்ணு. இது வந்து நாங்கள் சின்ன வயசுலேருந்து வாட்டுக்கு குட்டிலேருந்து வாட்டுக்கு கைஸ். அங்கே பாருங்கள் நீங்களே, கொஞ்சம் ரொம்ப பெருசாக கைஸ் இருக்கும். இது வந்து ஒரு அடி 4 அடி இருக்கும் கைஸ். நம்மக்கிட்டே வந்து இது வருது. இப்போ பாருங்கள், நம்ம இப்படி வரோம். தேர்ட் ரிலேட்டிவ் அண்ட் ஃபோர்த் ரிலேட்டிவ் நம்ம ஜோடியான கைஸ் அங்கிருக்கோம். நீங்கள் என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து இப்போ கெஸ் பண்ண போகிறேன் கைஸ். இப்போ வந்து காட்டில் போகிறேன். இப்போவே கமெண்ட் தட்டி விடுங்க கைஸ். நீங்கள் வந்து இப்போது பார்த்துருப்பீங்க, இதுதான் கைஸ். இப்போ வந்து கெஸ் பண்ணியிருப்பீங்க. தோண்டு காட்டுறோம். தோண்டவுடனே அப்படி வெளியே வந்துடும் கைஸ். பாருங்கள் கைஸ், தெரிக்குது பாருங்கள் கைஸ். இதுக்கு வந்து ரெக்கை ஃபஸ்ட்டு வாங்குறப்போ குட்டியாக தான் கைஸ் இருந்துச்சு. இப்போ வந்து ரொம்ப பெருசாக வந்துருச்சு கைஸ். இப்போ பாருங்கள், நீங்கள் ரெக்கையை பாருங்கள், அப்படியே விரித்து காட்டிடு. பாருங்கள் கைஸ், அங்கே பூனை நடுவில் கட்டுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், இங்கே ஒன்று வேறு. இங்கே பாருங்கள் கைஸ், தெரிச்சிக்கிட்டே இருக்குது. நம்ம வந்து ஒரு வீடியோ போட மறந்துட்டோம் கைஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மெழுகுலே விநாயகர் செஞ்சோம் கைஸ். பாருங்கள் கைஸ், மெழுகுலே விநாயகர் செஞ்சோம். அப்படியே அப்படி மெழுகுவர்த்தி மாட்டம் பண்ணிட்டோம். நம்ம அங்கே பாருங்கள் கைஸ், அது ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கான்னு கமெண்டில் சொல்லுங்கள் கைஸ். வேறு என்ன கலர் பண்ணலான்னு கமெண்டில் சொல்லுங்கள். பை கைஸ், இப்போ வந்து நம்ம அங்கே போகலாம் கைஸ். இப்போ நல்லா கொடிக்க ஆரம்பிச்சிருச்சு கைஸ். பாருங்கள் கைஸ், நீங்களே பாருங்கள். இல்லைங்க கைஸ், லைட்டாக போட்டு காட்டுறேன். லைட்டை போடணும், லைட்டை ஆஃப் பண்ணிட்டேன் கைஸ். பாருங்கள், லைட்டு போட முடியல. நம்ம வந்து ஹீட்டில் ஆரம்பிச்சிட்டோம்ல. அங்கே பாருங்கள் கைஸ், நான் ஹீட்டில் போடுறது கைஸ். இப்போ ஹீட்டில் வந்தனால நம்மளுக்கு கேமரா கொஞ்சம் வச்சிட்டோம் கைஸ். பாருங்கள் நீங்களே. இப்போ வந்து நம்ம இந்த குழம்பு பொடி தான் கைஸ் போட போகிறோம். என்ன குழம்பு பொடின்னு நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். பின்னாடியே பேர் எழுதி இருக்குது கைஸ். கெஸ் பண்ணுங்கள் என்ன குழம்பு பொடின்னு கமெண்டில் தட்டி விடுங்க கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு தோணுச்சுன்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். பாருங்கள் கைஸ், இந்த குழம்பு பொடி தான் கைஸ் போட போகிறோம். இந்த மசாலா தான் பண்ண போகிறோம். பாருங்கள், இல்லை உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் கைஸ், இங்கே வந்து பின்னாடி குறிப்பு எழுதியிருக்கு கைஸ். அந்த குறிப்பை பற்றி நம்ம போடுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வாட்டி செஞ்சுருக்கோம் கைஸ். அதனால் அந்த குறிப்பு பார்க்க தேவையில்லை. இஞ்சி பூண்டு மட்டும் போடணும் கைஸ், அவ்வளோதான் கைஸ். நமக்கு வேலை முடிஞ்சிச்சு. இப்போ வந்து கறி நல்லா வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன் கைஸ். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ 8 ரூபா கரெக்டாக இருக்குங்க சட்டை கைஸ். பாருங்கள், இப்போ வந்து இங்கே இருக்குது கைஸ், எல்லாமே இருக்குது. பாருங்கள் கைஸ், நம்மளை வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்குது கைஸ். நம்ம கறி பண்ணுறோமா அதுக்கு தெரிஞ்சிருச்சு கைஸ். பாருங்கள் கைஸ், பாருங்கள் கைஸ், அந்த வீடியோ வந்து ஜாயின் பண்ண முடியல. நம்ம ஃபோன் வந்து கீழே வந்துருச்சு கைஸ். கொஞ்சம் வருத்தமாக இருக்குது கைஸ். அதனால் அப்படியே செகண்ட் ஹாப்பில் வந்துச்சு. இப்போ பாருங்கள் கைஸ், நல்லா வெண்டுக்கிருக்கு. சரி மாதிரி வெந்துருச்சு. பாருங்கள், நம்ம பொருட்களெல்லாம் நீங்கள் பார்த்தாச்சு கைஸ். நீங்கள் எப்போ வேணால் பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸி தான் கைஸ். இப்போ வாங்க கைஸ், எல்லாமே ரெடி பண்ணிட்டு நம்ம வந்து பண்ணுற இதை வந்து காட்டிடுவோம். கொஞ்சம் பண்ணுங்க கைஸ். இந்த சட்டியில் தான் கைஸ் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து ஒரு ஈயம் சட்டியை கூட எடுத்துக்கோங்க. நாங்கள் வந்து இந்த சட்டிக்கு பண்ண போகிறோம் கைஸ். கொஞ்சம் கைதிலாக இருக்கும் பாருக்கோங்க. இந்த சட்டியில் தான் கைஸ் பண்ண போகிறோம். சும்மா கொடூரமாக இருக்குது கைஸ். உள்ளெல்லாம் பொண்ணால் போட்டு வச்சுருக்கேன் கைஸ். ஏன்னா
இந்த இடுக்கு கைஸ், இதுக்கு வேணும்ல கைஸ், இதுக்கு நான் போட்டு வச்சுருக்கேன். அது கீழே வந்துருச்சு, ஒரு நிமிஷம் அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து நல்லா க்ளீனாக இருக்கா கைஸ். ஒரு வாட்டி கழுவிட்டு நம்ம ஆரம்பிச்சிடலாம் கைஸ். பை கைஸ். எப்படி ஃபிலிமில் எப்படி வருதுன்னு பாருங்கள் கைஸ். அந்த இதில் அந்த ஃபிலிமை பார்க்கவே சும்மா சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் கைஸ். அங்கே பாருங்கள் கைஸ், சும்மா கணக்கொடூரமாக இருக்கும் கைஸ். டாபரே என்ன கைஸ், என் ஃப்ரெண்டு வந்துட்டு கூப்பிட்றான். நில்ற வரேன்டா. கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன்னு சொல்லிட்டேன் கைஸ். அவன் வந்து இப்போ வரல. நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ். என்ன பாட்டில் அங்கே கைஸ் சும்மா சாட்டிஸ்ஃபைண்டாக இருக்கா கைஸ். இங்கே பாருங்கள், நீங்கள் பாட்டு காட்ட ஒரு வாட்டி. சாட்டிஸ்ஃபைண்டு கைஸ், தரமாக இருக்கா கைஸ். என்ன மறந்து தானி தேவையில்லாமல் வந்து பீஜியம் போட்டோம் கைஸ். நீங்கள் பாருங்க, இப்போ வந்து பாருங்க நல்லா வந்துருச்சு கைஸ். பாருங்க வந்துருச்சு, படுக்க போகிறோம். எங்கள் அம்மா சொல்ல பேசலாம் கேட்க மாட்டேன். வந்துருச்சு கைஸ், சாரமாக பாருங்க. அங்கே பாருங்க கைஸ் எவ்வளோ வைக்கு கைஸ். இப்போ வந்து நம்ம எங்கள் அம்மாவுக்கு சரிப்படுத்தாங்களான்னு பார்க்க போகிறோம் கைஸ். நாங்கள் இப்போ வந்து ஒரு கறியை எடுத்து கொண்டு போயிருக்கோம். வாங்க அங்கே போய் பண்ணோம். சரியா இருக்கா? ஓகே, எங்கள் அம்மா வந்து 1/4 மணி நேரம் வேகணும்னு சொல்லிட்டாங்க. அங்கே பாருங்கள் நல்லாடா வெண்டிருக்கு, ஆனால் 1/4 மணி நேரம் வேகணும்னு சொல்லிட்டாங்க கைஸ். இப்போ வந்து நம்ம எடுக்க போகிறோம் கைஸ். ஏன்னா குழம்புல வெந்துடும் கைஸ். பாருங்கள் குழம்புல வெந்துடும். ஏன்னா எனக்கு கொடிக்கிது கைஸ், எனக்கு பொறுக்க முடியல கைஸ். எடுத்து போகிறேன், பசிக்கிது கைஸ். நிறுத்திட்டோம் கைஸ். பாருங்கள் கைஸ், குழம்புல நல்லா வேகும். அங்கே பாருங்கள் நிறுத்திட்டும் வேகுது கைஸ், தரமாக இருக்குது. எங்கள் வீட்டோட ஃபேமஸே ஒன்று தான் கைஸ், அதான் கைஸ் கிணறு. தரமாக இருக்கும் கைஸ் கிணறு. பாருங்கள் கைஸ், கிணறு பார்க்க சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா கைஸ். இங்கே நான் ஒரு டப்பாவை போட்டேன், அதனால் அங்கே மேட்டுக்கு இருக்குது கைஸ். இங்கே பாருங்கள் கிணறு. உள்ளே போனால் கோயிண்டாரம் கைஸ். 68 அடி கைஸ். இது வந்து கிணறு. ஆமாம் கைஸ். பை கைஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலான்னு சொல்ல மாட்டேன், இன்னும் வீடியோ தொடரும். ரீசெண்டாக வந்து நம்ம ஒரு கட்டில் வாங்கணும் கைஸ். அதான் கைஸ் இது நல்லா இருக்கா கைஸ். இது வந்து பிடிச்சிருச்சுன்னா ப்ளூ கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள், பிடிக்கலனா ரெட் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். பாருங்கள் அங்கே ஒரு பம்ப் இருக்குது. நான் சைக்கிளை கட்டல கைஸ். இப்போ காக்கிறேன். இந்த வீடியோ நம்ம எல்லா டைமே கட்டுறோம் கைஸ். சைக்கிளை கட்ட போகிறோம் பாருங்கள். எனக்கு வந்து 2 சைக்கிள் இருக்குது கைஸ். 2 கைஸ். இதான் கைஸ் என் சைக்கிள். ஒன்று வந்து கவர்மெண்ட் சைக்கிள் கைஸ், இன்னொன்று வந்து இந்த சைக்கிள் கைஸ், ப்ளூ கலர். அது வந்து எங்கள் அப்பா கொண்டு போய்க்கிருக்காரு, ஆனால் இன்றைக்கி வச்சு போயிட்டார். ஏன்னா வண்டியை கொண்டு போயிட்டார் கைஸ். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து வண்டியாக கட்டலாம் கைஸ். நம்ம வந்து வண்டியாக கட்ட மாட்டோம். பாருங்கள் சும்மா சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா கைஸ். இந்த பெயிண்ட் அடிச்சே ஆண்டேன் கைஸ். நடக்கிறோம் கைஸ். பாருங்கள் இது என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். அந்த வீடியோவும் ஆஃப் ஆகிடுச்சு கைஸ். இங்கே பாருங்கள். இப்போ நம்ம இது கைஸ் பாருங்கள். இப்போ வந்து இந்த தண்ணி எடுத்துக்கிருக்கோம், கோழி தண்ணி. இங்கே பாருங்கள் கைஸ், கட்டிக்கிட்டே இருக்குது கைஸ். கட்டிக்கிட்டே இருக்குது கைஸ். கைஸ் நாங்கள் வந்து சௌராஷ்டிரா கைஸ். நாங்கள் வந்து அதுதான் பேசிக்கிருப்போம். நீங்கள் கண்டுக்காதீங்க கைஸ். நீங்கள் நம்ம வீடியோ மட்டும் கவனிங்க. பாருங்கள் கைஸ். இப்போ வந்து எல்லாமே ஊட்டிட்டோம். ஊட்டுறதுக்கு நம்ம சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும்னு இன்னொரு வாட்டி ஊட்டுறோம் கைஸ். ஏன்னா நம்ம ஊட்டுறப்போ கொஞ்சம் காட்ட முடியலை கைஸ். கொஞ்சம் ஆடியோ கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இன்னொரு வாட்டி அதனால ஊட்டிடுவோம் கைஸ். இப்போ பாருங்கள் தரமாக ஊட்டுறோமா கைஸ். அந்த பூனை வேறு கைஸ் ஒய்யின்னு இருக்குது கைஸ். அதை என்ன பண்ணலான்னு நீங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள் கைஸ். ஒய்யின்ட்டு இருக்குது கைஸ். அங்கே பாருங்கள். சரி கைஸ், இப்போ வந்து நம்ம வந்து பொரிக்க போகிறோம் கைஸ். பை கைஸ். கைஸ் பாருங்கள், இப்போ வந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம். கேஸை பற்ற வச்சுக்கலாம் கைஸ். பற்ற வச்சாச்சு. இப்போ வந்து கடாயை வைக்கிறோம். இந்த ஸ்பூனை எடுத்துட்டு கடாயை வைக்கிறோம் கைஸ். வச்சுட்டோம் கைஸ். இப்போ வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும். ரொம்ப சின்ன பசங்க ட்ரை பண்ணாதீங்க. நான் 8வது போகிறேன், அதனால் நான் ட்ரை பண்ணிக்கிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கண்டென்ட்டுக்குனாக்கா இது ஒரு பண்ணுறடே பாருங்க. அந்த உள்ளே இருக்கிற தண்ணியெல்லாம் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகி ஆவி மாதிரி போகுது கைஸ். அது உங்களுக்கு கேமரா தெரியாதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள் கைஸ். இப்போ வந்து அந்த தண்ணியெல்லாம் நல்லா கரைஞ்சிக்க போகிறோம்.
இன்னும் காஞ்சிக்கிறதுக்கு கைஸ். அதுக்கப்புறம் எண்ணெயை ஊட்டுறேன், அதுக்கப்புறம் காட்டுறேன் கைஸ். முன்னாடி சடுபுடுக்க பண்ணுங்க கைஸ். ஆமாம் கைஸ், நம்மளுக்கு இருமலோடு கைஸ். அந்த இரு போனோட எண்ணெய் ஊட்டினாங்களோ தொல்லை மலைங்க கைஸ். கைஸ் ரொம்ப நிறைய ஊற்றிட்டோம்னு நினைக்கிறேன். கொஞ்சோண்டு எண்ணெய் ஏற்றலாம். கொஞ்சோண்டு எண்ணெய் எடுக்க போகிறோம் கைஸ். கைஸ் பாருங்க கைஸ், கொஞ்சம் எண்ணெய் எடுத்துடலாம். கொஞ்சம் எண்ணெய் எடுத்துடலாம் கைஸ். ஒரு இது வேஸ்ட்டு துணியை எடுத்துட்டு இப்படி பண்ணிவிட்டு கைஸ் ஒரு ஸ்பூன் எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு ஸ்பூன் இருக்குது கைஸ். இதுக்கிட்ட ஒரு ஸ்பூன் இருக்குது. அதனால் அந்த தண்ணி கொஞ்சம் எண்ணெயெல்லாம் இங்கே போட்டுருவோம் கைஸ். நிறைய எண்ணெய் இருக்குது. இது நம்மளுக்கு கொஞ்சம் எண்ணெய் போடும் கைஸ். இந்த இவ்வளோ எண்ணெய் போடும் கைஸ். நம்மளுக்கு பார்த்துக்கோங்க, இவ்வளோ எண்ணெய் போடும் கைஸ். மறுபடியும் கேஸ் ஸ்டவ்வில் வச்சுட்டு கொஞ்சம் இப்படி தள்ளிட்டு கைஸ். இப்போ பண்ணிடணும். இப்படி பண்ணிட்டா இன்னும் கொஞ்சம் கம்மியாக்கணும் கைஸ். கைஸ் ரொம்ப இது ஃபீலே பண்ணக்கூடாது, ரொம்ப ஸ்லோவிலே பண்ணக்கூடாது, சும்மா மீடியமாக இருக்கணும் கைஸ். இப்போலாம் கைஸ் நல்லா இது ஆகும் பாருங்கள். இப்போ போட்டாச்சு கைஸ். இப்போ பட்டை வச்சாச்சு. பட்டி குச்சி சாரி பட்டி குச்சிடா அந்த மாதிரி இருக்குது கைஸ் நம்மளுக்கு. இப்போது எண்ணெய் தண்ணியாக வைக்கிறோம் கைஸ். ஓரமாக இங்கே பாருங்கள், ஓரமாக வச்சுட்டு இப்போ தட்டு இருக்குது. கொஞ்சோண்டு இடு கைஸ், கடுகு உளுந்தம்பருப்பு இப்படி கொஞ்சோண்டு எடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் கைஸ். 1/4 ஸ்பூன் எடுத்துகிட்டு இப்படி போட்டுறணும் கைஸ். இப்படி போட்டுட்டு கைஸ் கொஞ்சோண்டு புதினா, கொஞ்சோண்டு இது கைஸ் கருவேப்பிலை போட்டுட்டு மிளகா கைஸ். மிளகா நம்ம 2 எடுத்துருக்கோம், 4 துண்டாக பிரிச்சுருக்கோம் கைஸ். மிளகாவை போடுறோம். மிளகாவை போட்டுட்டோம் கைஸ். மிளகாவை போட்டுட்டு இப்போ கொதிக்க விட்டுக்கிருக்கோம். சரி மாதிரி கொதிச்சுக்கிருக்கு கைஸ். நம்ம ஸ்லோவாக தான் வச்சுருக்கோம். எங்கள் அம்மா ஸ்லோவாக பண்ணுறாங்க கைஸ். உங்களுக்கு சௌராஷ்டிரா புரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சௌராஷ்டிரா தெரிஞ்சிச்சுன்னா நாங்கள் எல்லாம் சொல்கிறோம், கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். நான் வேணுன்றே இப்படி பேச சொல்லியிருக்கேன், ஏன்னா உங்களுக்கு சௌராஷ்டிரா புரியணும்ல கைஸ். நாங்கள் சௌராஷ்டிரா கைஸ். இங்கே பாருங்க கைஸ், கட்டிக்கிட்டே இருக்காங்க. இப்போ தக்காளியை போடுறோம் கைஸ். தக்காளியை பிழிஞ்சு விடணுன்ட்டாங்க எங்கள் பாட்டி. இப்படி பண்ணுறோம் கைஸ். இப்படி பண்ணிவிட்டு இப்போ நில்லுங்க கைஸ். நம்ம வெங்காயத்தை பண்ணணும் ஃபஸ்ட்டு கைஸ். வெங்காயத்தை போடுறோம். வெங்காயத்தை போட்டாச்சு கைஸ். சும்மா வதக்குறோம் கைஸ். இப்போ அங்கே பாருங்க கைஸ், எரியுதுன்றாங்க. நம்ம மெல்லமாட வச்சுருக்கோம் கைஸ். இங்கே பாருங்க இப்போ நல்லா கலக்கி விட்டாச்சு கைஸ். நம்ம இப்போ தேக்கரண்டி வேணும். தேக்கரண்டி இல்லை, தோசை கரண்டி வேணும் கைஸ். இப்போ தோசை கரண்டியை எடுத்துட்டோம் பாருங்க கைஸ். சாட்டிஸ்ஃபைண்டாக இருக்கா? இப்போ கொஞ்சம் சூடு பண்ணுறோம். தண்ணி ஆச்சு இல்லை கைஸ். சூடு பண்ணிவிட்டு இப்படி வதக்குறோம் கைஸ். இப்போ நல்லா வதக்கியாச்சு கைஸ். இப்போ வெங்காயம் பொன்னிற கலத்தில் ஆயிடுச்சு கைஸ். இப்போ தக்காளியை போடுறோம் கைஸ். நல்லா இப்படி கொஞ்சம் கசக்கிட்டு போடுறோம் கைஸ். கசக்கிட்டு ஒன்றா போடுறோம். ஒன்று கைஸ். 2வது தக்காளி. 2வது தக்காளி போடுறோம். அந்த தண்ணியெல்லாம் தனியாக வச்சுருக்கோம். அப்படியே டேரெக்டாக பிரித்து விட்ருலாம் கைஸ். நான் சும்மா ஒரு வாட்டி காட்டினேன் கைஸ். நீங்கள் டேரெக்டாக பிரிஞ்சு விட்டுக்கலாம், இல்லாட்டி நீங்கள் டேரெக்டாக கூட போட்டுக்கலாம் கைஸ். எங்கள் வீட்டில் இப்படி தான் கைஸ் பண்ணுவாங்க, நானும் இப்படி தான் பண்ணுறேன். இப்போ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சும்மா வாசலை தூக்குடு கைஸ். இப்போ பாருங்கள் கைஸ், நல்லா போட்டாச்சு கைஸ். இன்னொன்று இப்போ 2வது நாட்டு தக்காளியாக போடுறோம் கைஸ். போட்டாச்சு கைஸ். வெட்டு ஸ்பீடாக போடுறோம் கைஸ். இப்போ நல்லா வதக்குறோம் கைஸ். இப்போ கொஞ்சம் பண்ணியிருக்கோம் கைஸ். நல்லா வதக்குறோம் கைஸ். இப்போ நல்லா வதக்குறோம் கைஸ். வதக்கிட்டு கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கணும். ஸ்லோ பண்ணிவிட்டு பூண்டு போடுறோம் கைஸ். பூண்டு கைஸ் நீங்கள் இஞ்சி தேவைன்னா போட்டுக்கலாம் கைஸ். எங்கள் வீட்டில் இஞ்சி இல்லை, அதனால் நாங்கள் போடல கைஸ். பாருங்கள், இப்போது இங்கேருந்து எடுத்து
இங்கேருந்து எடுத்து இப்படி போடுறோம். போட்டாச்சு கைஸ். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எப்படி கறி குழம்பு பண்ணுறதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் கைஸ். நாங்கள் அப்படியே பண்ணுறோம் கைஸ். ஒரு வாட்டி நம்மளும் அது பண்ணி பார்க்கலாம் கைஸ். இப்போ வந்து போட்டுக்கிருக்கோம். நல்லா பண்ணலாம். நல்லா வந்து போட்டுக்கிறோம் கைஸ். பாருங்கள் போட்டாச்சு கைஸ். இப்போ வந்து நமக்கு நல்லா ஆயிடுச்சு கைஸ். இப்போ கொஞ்சம் கறியாக போடுறோம். இப்போ வந்து கொஞ்சம் இது நல்லா வதக்கியாச்சு. நல்லா வதக்கணும் கைஸ். நல்லா வதக்கிட்டு கறி மசாலாவை போடலாம் கைஸ். கைஸ் எப்படி கறி மசாலாவை போடுறோம் கைஸ். அதுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கிருக்கோம் கைஸ். இப்போ நிறைய எண்ணெய் ஊற்றிட்டோம்னு நினைக்கிறேன். இப்போது நம்ம கம்மியாக இல்லை ஏற்றிக்கிட்டே நம்மளுக்கு வந்து இப்போ நிறைய எண்ணெய் வந்துச்சுன்னா அப்போ நம்ம இருக்காமல் இருந்தால் எவ்வளோ எண்ணெய் வந்துருக்குங்க. நீங்களே நாட்டு பாருங்கள். நான் வந்து எவ்வளோ எண்ணெய் ஊற்றிருக்கேன்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் கைஸ். அதை நான் வந்து முதலே இருக்கிற ப்ளூ கலர் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் நீங்கள் ஒரு சொல்லி உங்கள் பேர் சொன்னீங்கன்னா நான் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. ஏன்னா நம்ம வீடியோவில் நம்ம பேர் சொன்னால் நம்ம வீடியோ நடுவில் உங்கள் பேர் சொல்லுவாங்க. அதான் கைஸ். என் பேர் வந்து அருண் கைஸ். நீங்கள் யாராச்சும் அருண் இருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் கைஸ். ஃபஸ்ட்டு கமெண்டில் நான் பின் பண்ணுறேன் கைஸ். பாருங்க கைஸ். கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிருக்கோம் கைஸ். நல்லா வதக்கிக்கிருக்கோம். நல்லா இதாகுது கைஸ். நல்லா வதக்கிக்கிருக்கோம் கைஸ். எங்கள் அம்மா வந்து அங்கே சாப்பிட்டுக்கிருக்காங்க. தூங்கிட்டு சாப்பிட்டுக்கிருக்காங்க கைஸ். எங்கள் வீடு சின்னதுதான். அதில் நான் ஹோம் டூர்னு ஒரு போடணும் கைஸ். நீங்கள் ஹோம் டூர் போனோன்னா ஒரு 10,000 கமெண்ட்டுக்கு மேலே சொன்னுங்கள். நான் வந்து ஹோம் டூர் போடுறேன் கைஸ். 1000 கமெண்ட்டுக்கு மேலே போயிடுச்சுன்னா நான் ஹோம் டூர் பண்ணுறேன் கைஸ். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். இந்த வீடியோக்கு 1000 லைக்ஸ் வந்துச்சாங்க கூட நான் ஹோம் டூர் போடுறேன் கைஸ். வேறு என்ன வீடியோ போடலான்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் கைஸ். ஏதாச்சும் குழம்பு பண்ணணுன்னா சொல்லுங்கள் கைஸ். நம்ம பண்ணுறோம். ப்ரோ கறி குழம்பு பண்ணுங்க ப்ரோ கறி குழம்பு பண்ணுங்க ப்ரோன்னு அப்படி ஒரு வீடியோ வந்துச்சு கைஸ். நம்ம வந்து ஒரு சாட்டில் படிக்கிறோம். இப்போ வந்துச்சு கைஸ். நம்ம யூடியூப் சேனல் பேர் வந்து SPA வின்னர்ஸ் கைஸ். நம்மளுக்கு நம்மளால ஒரு எடிட் பண்ணோம் கைஸ். சொல்ல முடியாது. கூலாக பாருங்க கைஸ். இப்போ வந்து கறி நம்ம போட்ட ரெடியாக இருக்குது கைஸ். இப்போ வந்து தண்ணியை ஊற்றிட்டு தான் கைஸ் நல்லா போடணும். இப்போ வந்து நல்லா வதக்கியாச்சு கைஸ். தக்காளி நல்லா வதக்கியாச்சு கைஸ். இப்போ வந்து தண்ணியை ஊட்டுறோம் கைஸ். இப்படி ஊட்டுறோம் கைஸ். கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு கைஸ் ஒரு செம்பு எடுத்துக்கிட்டு டைரெக்டாக நம்ம அங்கே போயிடுறோம் கைஸ். டைரெக்டாக இங்கே ஒன்று இருக்கா கைஸ். இதில் தான் கைஸ் என்ன தண்ணி இருக்குது. இப்படி பண்ணிவிட்டு இப்படி ஒரு செம்பில் தண்ணி எடுத்துக்கிட்டு கைஸ். போய் தண்ணி எடுத்துக்கணும் கைஸ். அப்படி எடுத்துகிட்டு நம்ம வந்து மூடிட்டு போயிடலாம் கைஸ். மூடிடலாம் கைஸ். மூடியாச்சு கைஸ். மூடிட்டு நம்ம இப்போ தண்ணியை கொண்டு போகிறோம். தண்ணியை கொண்டு போய் இல்லை ஊட்டிடுறோம் கைஸ். இல்லை ஊற்றியாச்சு கைஸ். இப்போ ஊட்டிட்டு நம்ம கறி மசாலா பொடி இங்கே இருக்குது கைஸ். கொஞ்சம் வீடியோ ஆஃப் பண்ணிக்கிறேன் கைஸ். இப்போ வந்து கறி மசாலா பொடியோ போட்டுட்டோம் கைஸ். நல்லா பாருங்க நீங்களே கைஸ். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா வேக வச்ச கறியை கொட்டுறோம் கைஸ். பாருங்க தனியாக இருக்குது. கொஞ்சம் வேக வச்ச கறியை கொட்டியாச்சு கைஸ். பாருங்க வேக வச்ச கறியை கொட்டியாச்சு. நீங்களே பாருங்க எவ்வளோ கறியாக இருக்குங்க. பாருங்க கைஸ். நல்லா வேகட்டும் கைஸ். அதுக்கப்புறம் வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்க கைஸ். இப்போ கொஞ்சம் வந்து வேக ஆரம்பிச்சிருச்சு கைஸ். பாருங்க நம்ம வந்து கொஞ்சம் ஸ்லோ ஆகிட்டோம் கைஸ். ஏன்னா வயிறு பசியில் மயக்கம் வருது கைஸ். அப்பாடி கைஸ். இப்போ வந்து லைட்டாக அங்கிட்டு கைஸ்
அங்கிட்டு கைஸ், அங்கிட்டு நல்லா லைட்டாக வேக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நடுவில் வேக ஆரம்பிச்சிச்சு கைஸ். கைஸ் சக்ஸஸ் கைஸ், நம்மளுக்கு வந்து குழம்பு வேக ஆரம்பிச்சிருச்சு கைஸ். நம்மளுக்கு வந்து சோறு வந்து போன வாட்டியே ரெடி பண்ணியிருக்கோம் கைஸ், ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அப்போயே சோறு ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அவங்க பாருங்கள் கைஸ், புகையை பாருங்கள் கைஸ், புகை சும்மா வாசனை தூக்குடு கைஸ். இங்கே தரமாக இருக்குது கைஸ் பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஃபேஸை காட்டுறோம் கைஸ். நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், என்ன பண்ணால் பண்ணுங்கள். ஆனால் கெட்டத்தில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். நம்ம வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ பாருங்க, நம்ம அங்கே போகலாம் கைஸ். பாருங்க கைஸ் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நல்லா வெந்துருச்சு கைஸ். இப்போ வந்து கறியோடு நல்லா வேகுது. ஏன்னா கொஞ்சம் கறி கம்மியாக வேக வச்சோம்ல கைஸ், அதுக்கு தான் கைஸ் இது. அது கொஞ்சம் வேக வச்சுக்கிருக்கோம் கைஸ். இப்போ பாருங்கள் நல்லாயிருக்கு, நல்லா வெந்துருச்சு கைஸ். பாருங்கள் நடுவில் நல்லா பகன்னு புகை வருது. சும்மா கரைச்சலாக வெந்துக்கிருக்கு கைஸ். கொடூரமான்ற மாதிரி இருக்குது கைஸ், தரமாக பாருங்கள் கைஸ், தரமாக இருக்குது கைஸ். இப்படி கரண்டியை போட்டுக்கிட்டு கொஞ்சம் அது போகிறோம் கைஸ். கரெக்டாக நடுவில் வச்சுட்டோம். இப்போ நடுவில் வச்சாச்சு கைஸ். இப்போ வந்து எங்கள் அம்மா வந்து சொல்லிட்டு இருக்காங்க கைஸ், நம்ம வந்து ஒரு சொம்பு ஊட்டியிருக்கோம். அதை சொல்ல மாட்டோம் கைஸ். எங்கள் அம்மா கிட்ட சொல்லிடலாம். ஒரு சொம்பு ஊட்டிட்டோம் கைஸ். பட்டாடுங்க கைஸ், பட்டாடுங்க கைஸ், பட்டாடுங்க கைஸ். எங்கள் பாட்டி வந்து பட்டுன்றாங்க, எங்கள் பாட்டி வந்து பட்டாடுறாங்க. அதை நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் கைஸ். நம்ம பட்டலையான்னு பார்ப்போம் கைஸ். அத்தனை பேருக்கு லைக் அதிகமாக வரும். அதுக்கு தான் கைஸ் பட்டலை. நம்ம வந்து ரீசெண்டாக ஒரு வாட்ச் வாங்கியிருந்தோம் கைஸ். அதை வந்து நம்ம காட்டலாம் கைஸ். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா வெண்டிக்கு இருக்கட்டும். நாங்கள் அங்கிட்டு போகலாம் கைஸ். இந்த வாட்ச் தான் கைஸ். ஒரு லைட்டை போட்டுட்டோம் கைஸ். இப்போ மணி வந்து 11 மணி ஆகுது. அமௌண்ட்ருச்சு கைஸ். லைட்டை போட்டு அலாரம் வச்சுக்கலாம் கைஸ். 11 மணிக்கு இப்போ அலாரம் வந்துருக்கு கைஸ். நம்ம வந்து அலாரம் வச்சுட்டு உங்களை கூப்பிடலாம் கைஸ். சவுண்டு வரும் கைஸ். நம்ம வந்து அடுக்குள்ள இங்கே பாருங்கள் கைஸ். கைஸ் 11:35 கைஸ். இப்போ வருங்க, நம்ம வந்து செட் பண்ணிக்கிருக்கோம். 12:02 வைக்கோம் கைஸ் அலாரம். கைஸ் 12:02 வச்சுருக்கோம். 12:02 வச்சுருக்கோம் கைஸ் அலாரம். நாங்கள் உங்களுக்கு காட்ட முடியல, அதுக்கப்புறம் காட்டுறேன் கைஸ். பாருங்கள் கைஸ், 12:02 அலாரம் வச்சுருக்கோம் கைஸ். பாருங்கள், ஓகேவா கைஸ்? இப்போ நம்ம ஸ்டார்டிங் கேட்க போயிடுவோம். பாருங்கள், கரெக்டாக அலாரம் அடிக்கும் போது நான் லைட்டாக போடுறேன் கைஸ். இன்னும் 30 செகண்ட் தான் கைஸ் இருக்குது. கண்டிப்பாக கரெக்டாக அலாரம் அடிக்கும் போது கண்டிப்பாக போடுறேன் கைஸ். பாருங்கள், நீங்களே பாருங்கள் கைஸ், தரமாக இருக்குது. பாருங்கள், இப்போ பாருங்கள் கைஸ், எவ்வளோ கிட்ட வந்துச்சுன்னு பாருங்க கைஸ். ஆனால் கொடூரமாக இருக்குது கைஸ். அது வந்து நம்ம முடியாது. நம்ம பிள்ளையார் விநாயகர் அங்கே இருக்காங்க கைஸ். அங்கே இருக்காது கைஸ் நம்ம பிள்ளையார் விநாயகர். இப்போ நம்ம நார்மல் மோடு பண்ணிட்டு கொஞ்சம் பிரைட்னஸ் எடுத்துக்கிட்டு கைஸ் இப்போ வந்து அலாரம் அடிக்க போகுது கைஸ். நம்ம 11:02 தான் கைஸ் அர்த்தம். இப்போ வந்து அலாரம் அடிக்கலை, ஏன்னா நம்ம வந்து தப்பாக வச்சுட்டோம் கைஸ். ஏன்னா 11:02 11:02 ஆயிடும் PM AM கைஸ். கைஸ் பாருங்க, இப்போ வந்து இப்போ 11 வச்சாடாங்க கைஸ். இப்போ வந்து வரும் கைஸ். எங்கள் அம்மா சொல்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. தமிழில் பேசினா கேட்க மாட்டேங்கிறாங்க கைஸ். 11:03 வைக்கிறோம் கைஸ் அலாரம் கைஸ். உங்களுக்கு 11:03 காட்டுறேன் கைஸ். 11:03 வச்சுருக்கோம் பாருங்க கைஸ். நார்மலாக வந்துட்டு இப்போ நார்மல் ஸ்டேஜ் கைஸ். இப்போ வந்து அலாரம் வரும் கைஸ். இல்லைங்க, எங்கள் அம்மா வந்து சர்வஸ்டர்லேயே பேசிக்கிட்டு இருக்காங்க கைஸ். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ். நீங்கள் பாருங்கள் கைஸ், அலாரம் அடிக்கிறா கைஸ். ஒரு 20 செகண்டுக்கு அப்படியே வந்துருக்கு கைஸ். கைஸ் இது நியூ மாடல் அலாரம் வாட்ச் கைஸ். இது வந்து மேட் இன் சீனா கைஸ். சீனாவில் யாராச்சும் நம்ம வீடியோ பார்த்தீங்களா கமெண்ட் பண்ணுங்கள். மேட் இன் சீனான்னு கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். இது ஒன்று நின்றுச்சு கைஸ். இப்போ வந்து லைட்டை போட்டு காட்டுறோம். கரெக்டாக 20 நின்றுச்சு கைஸ். இப்போ வந்து 26. வாங்க கைஸ், நம்ம அடுக்கு போகலாம் கைஸ். இப்படியே இப்போ வந்து வீடியோக்குள்ளே போயாச்சு கைஸ்.
கொதிக்க விட்டா guys நம்மளுக்கு வந்து இப்போ வந்து ஸ்லோவில் பண்ணி போயிட்டாங்க guys. எங்கள் அம்மா வந்து ஸ்லோவில் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதனால் இப்போ வந்து போடுறோம். இப்போ வந்து கலக்கி விட்றோம் guys. கலக்கி விட்றோம். கலக்கி விட்டுட்டு நம்மளுக்கு பொடி கம்மியாக இருந்துச்சுன்னா இப்போ போடலாம் guys. பாருங்கள் லைட்டாக கொஞ்சோண்டு இருந்துச்சு guys. அதனால் நம்ம ஒன்று மலை மாதிரி தூவிடுறோம். தூவி விட்டுட்டோம் guys. காய்ச்சி போட்டு நம்ம தூவி விட்டாச்சு. நிறைய கொத்தமல்லி சாரி புதினா வச்சுருந்தோம் guys. எங்கே காணோம். இப்போ வாங்க guys. இங்கே guys நம்ம புதினாவே ஏறிட்டோம் பாருங்கள். கொண்டு இதில் கொஞ்சோண்டு எடுத்துக்கலாம் guys. நம்ம வந்து தெரியாமல் இதுக்குள்ளே பார்ப்போம். இப்போ வந்து குடிக்கலாம் guys. இப்போ வந்து நம்மளுக்கு இது ஆரம்பிச்சிருச்சு guys. சண்டை ஆரம்பிச்சிருச்சு guys. நான் இதை முடிஞ்சுட்டேன் guys. இப்போ வந்து நம்ம ஊற்றிக்கிட்டே இருக்கோம் guys. ரொம்ப க்ளீனாக இல்லைன்னு இருக்காதிங்க. நம்ம வந்து ரொம்ப க்ளீனாக தான் வச்சுருப்போம் guys. ரொம்ப நிறையா இருக்கும் guys. பாருங்கள் guys. காக்காவும் பொடி காக்காவும் என்ன பாட்டு என்ன இது ரிதமில் வந்து நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் guys. கமெண்டில் சொல்லுங்கள் guys. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு guys. பாருங்கள் நல்லா குடிச்சிருச்சு. கொஞ்சம் திக்காக ஆயிடுச்சு guys. பாருங்கள் நல்லா ஆயிடுச்சு. இப்போ வந்து சாப்பிட்றதுதான் guys. கச்சாவாக இருந்தது. இப்போ பாருங்கள் நெருக்கிட்டு எல்லாமே போட்டாச்சு guys. இதை வந்து ஒரு சாசாவும் போடுறேன். பெற்றோம் guys. guys இப்போ தான் guys நம்மளுக்கு ஒரு ஞாபகம் வருது. உப்பு போட மறந்துட்டோம் guys. பாருங்கள் எவ்வளோ நிறையா உப்பு கொண்டு போகிறோம். சிந்தாமல் சடுராமல் கொண்டு போகணும் guys. பாருங்கள் போட்டோம் guys. இப்போ நல்லா கலக்குறோம். நல்லா கலக்குறா guys. இல்லாட்டி ஒரே இடத்துல உப்பு கறிக்கும் guys. எங்கள் பாருங்க guys. என்ன ஒட்டன்னு இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அது பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் guys. இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். சூப்பர் இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபென்டாஸ்டிக் சொன்னுச்சுன்னா நான் சொன்னதை கமெண்ட் பண்ணுங்கள் guys. பாய் guys. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் guys. guys ஒன்று சொன்ன மாதிரிட்டோம் guys. நம்ம சீக்கிரம் ரெசிபியை போடாமல் போட போகிறோம். பார்க்காட பார்க்காட என்ன பார்வையில் தாக்காட guys. தரமாக இருக்குது. நான் உனக்கு லைட்டிங் போட்டு உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்புகிறேன் guys. நம்ம வந்து போன வாட்டி ஒரு குழம்பு பண்ணோம் guys. போன வாட்டி ஒரு குழம்பு பண்ணோம். அதையும் நான் காட்டுறேன் guys. இப்போ இங்கே காருங்க guys. இல்லைங்க guys பாருங்க. நான் நல்லா சவர பேசியிருப்பேன். இதாங்க எங்கள் அம்மா வந்து ஒரு வாட்டி கலக்கி விடுறேன்னு சொன்னாங்க. அதாங்க கலக்கிட்டு இருக்காங்க. அங்கே பாருங்க. நான் வந்து இப்போ இதோட முடிஞ்சிட்டேன் guys. பாய் guys. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் guys. see you.